பொதுக்கூட்டத்தில் போய் பேசினார். அதில் வந்து பத்திரிகையாளர்களுக்கு, நிருபர்கள் யாருக்குமே வந்து அனுமதி இல்லை. போதைப் பொருட்கள் வந்து உள்ள வர்றதை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். வெஸ்ட் பெங்கால்லையும் பார்த்தோம்னா ஆட்சி அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு அதே 22 நாள் தான் ஆகுது. அங்க மம்தா பானர்ஜி இருக்கும்போது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு வெள்ளை சேலைகள் நிறைய வச்சிருந்திருக்காங்க. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்று 23 நாட்கள் ஆகுது. இதில் பார்த்தோன்னா அவர் நேற்று தான் வந்து மக்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக திருச்சி பொதுக்கூட்டத்தில் போய் பேசினார். அதில் வந்து பத்திரிகையாளர்களுக்கு, நிருபர்கள் யாருக்குமே வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னுமே நமக்கு வந்து வீடியோஸ் எல்லாமே வெளியே வந்துருச்சு. அதில் அவர் சொல்லும்போது பார்த்தோன்னா ஏற்கனவே அவர் என்ன சொல்லி வந்தார், இங்கே வந்து ஊழல் அதிகமாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மெயினான விஷயங்களை எடுத்து வச்சுட்டு தான் இங்கே நமக்கு ஆட்சிக்கே வந்தார். ஆனால் இப்போ மறுபடியுமே வந்து அதவே வந்து இவர் மறுபடியும் வேறு மாடுலேஷனில் சொல்கிறாரு. அதாவது இங்கே வந்து கஞ்சாம் போதைப் பொருட்களினுடைய வரத்து அதிகமாக இருக்குது, இதனால் வந்து அதிகமான தவறுகள் நடக்குது, இது வந்து நீங்கள் ஆரம்பத்திலே வந்து சரி செஞ்சுருக்கணும், ஏன் சரி செய்யலை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அவங்க போன ஆட்சியில் சரி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்தீங்க. அவங்க சரி செய்யலைன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே மக்களுக்கு தெரியும். நீங்கள் வந்தால் சரி செய்வீங்கிறதுக்காக மட்டும்தான் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ முதல்ல நடந்தது வந்து சொல்லவே கூடாது. அது சொல்கிறதுக்கு உண்டான தார்மீக ஒரு அடிப்படையான விஷயம் எதுவுமே இல்லை. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் தான் தமிழகத்தினுடைய முதல்வர், நீங்கள் வந்து ஸ்டெப்பு எடுக்கலாம். அதாவது நீங்கள் இன்னும் வந்து ஒரு ரசிகர்களுடைய தலைவராகவே இருக்கிறீங்கன்னு நினைக்கிறோம் எல்லாருமே. ஆனால் நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு 9 கோடி மக்களுக்கும் முதலமைச்சராக இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்குன்னு சொல்லி பவர் இருக்குது. நீங்கள் தான் இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு நபர் எங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கை கண்டிப்பாக உங்களால் சரி செய்ய முடியும். போதைப் பொருட்கள் வந்து உள்ளே வர்றதை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். கிராமங்களில், கடைகளில், காலேஜுக்கு பக்கத்தில், ஸ்கூலுக்கு, மசூதி, சர்ச்சுக்கு பக்கத்தில் விற்கக்கூடிய அத்தனை போதை வஸ்துக்களையும் வந்து விற்க விடாமல் உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும். பாலியல் குற்றங்கள் அதிகமாக இருக்குது. போன ஆட்சியில் 2.5 வயசு குழந்தை, இந்த ஆட்சியில் வந்து 5 வயசு குழந்தை. போன ஆட்சியில் 85 வயசு பாட்டி, இந்த ஆட்சியில் 65 வயசு பாட்டி. அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்து 20 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து எங்களை வந்து எல்லாரும் நெருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் வேணும் அப்படின்ட்டு. இது வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னது. ஆனாலும் எல்லாருமே படிச்சிருக்காங்க. இந்த ரீல்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டு கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக செய்ய முடியும். அதை விட்டுட்டு இப்படி பேசுறதுல எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. மக்கள் இதை வந்து ரசிக்கலை. ஏன்னா கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு சரியில்லை தான். அதே மாதிரி பெண்களுக்கு இப்போவும் பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது. இதை வந்து உங்களை ப்ளேம் பண்ணாமல் வேறு யாரை ப்ளேம் பண்ண முடியும்? நீங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அப்போ போன முறை வந்து ஸ்டாலின் ஐயாவை எல்லாரும் வந்து குறை சொன்னோம், ஏன்னா அவர் வந்து எதையுமே கண்டுக்காமல் இருக்கிறாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த முறை நீங்கள் அப்படி இருந்தால் உங்களை தான் குறை சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் தான் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இதே நேரத்தில் தான் வெஸ்ட் பெங்கால்லையும் பார்த்தோன்னா ஆட்சி அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு அதே 22 நாள் தான் ஆகுது. அங்கே இருக்கிற சுவேந்து அதிகாரிகள் பார்த்தா தமிழ்நாட்டை விட கிட்டத்தட்ட பல மடங்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்குது. இங்கே எப்படி நிதி நிலைமை சரியில்லையோ இதை விட பல மடங்கு வெஸ்ட் பெங்காலில் நிதி நிலைமை சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நம்ம ஊர்லனா போனால் ஜாமான் வந்துடுவோம், அந்த கடைக்காரர் டெய்லி வந்து கட் பண்ணி வாழான்னு சொல்லிட்டு ஊழல் கட்டுவாங்க. அது வந்து இங்கே இல்லை. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் கம்பல்சரியாக இருக்குது. ஒரு மனுஷன் 500 ரூபா சம்பளம் வாங்கினா அதில் வந்து ஒரு 100 ரூபா 150 ரூபா அடுத்தவனுக்கு அழுதுட்டு கொண்டு வரணும். இங்கே அது மாதிரி மிகப்பெரிய சவாலான விஷயங்கள் இங்கே இல்லை. இதை விட மிகப்பெரிய சவாலான விஷயம் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம்னா ஊடுருவக்காரர்கள் கிட்டத்தட்ட பல கோடி பேர் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து மம்தா பானர்ஜி இதெல்லாம் ஆரம்பத்திலே சரி செஞ்சுருக்கணும். நான் வந்து எப்படி உடனே சரி செய்வேன்ட்டு சுவேந்து அதிகாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல. தன்னுடைய வேலை என்னன்னா, இந்த மாநிலத்துக்கு நான் தான் ராஜா, இது என்னுடைய மக்கள், என்னுடைய மாநில மக்களுக்கு எது சரியோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்ட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாதம் இருந்து அங்கே வந்து லக்ஷ்மி பண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதம் 3000 ரூபாய் பெண்களுக்கெல்லாம் எழுதி போட்டுட்டாங்க. இந்த ஜூன் மாதத்துலேருந்து எல்லா பெண்களுக்கும் எழுதி கொடுத்த பெண்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து
3000 ரூபாய் வரப்போகுது. அதே மாதிரி பார்த்தோம்னா வந்த அன்னைக்கே ஆட்சியில் வந்து உட்காந்த அன்னைக்கும் 650 ஏக்கர் நிலங்களை மத்திய அரசிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இல்லீகலாக கட்டப்பட்டிருந்த 400க்கும் மேற்பட்ட கட்டடங்களை வந்து இடிச்சிருக்காங்க. சம்பந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட கூப்பிட்டு இந்தாங்க இது உங்களுடைய வீடு, இந்தாங்க இது உங்களுடைய கடை, இந்தாங்க இது உங்களுடைய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த மக்கள்கிட்டே திருப்பி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அதுக்குண்டான ஏன்னா அரசு அதிகாரிகளுக்கு தெரியும், அங்கே இருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் இது நம்ம இடம்னு தெரியும். அவங்கள வச்சு இவர் ஆர்டர் மட்டும்தான் கொடுக்குறாரு. இவர் போய் அங்கே நின்று இடிக்கிற பில்டிங்கை வேடிக்கை பார்க்கல. இவர் வந்து ஆர்டர் கொடுக்குறாரு. இதை அந்தந்த ஆட்களை கூப்பிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிறார். எவ்வளோ பேருக்கு அவங்களுடைய நிலங்கள் எல்லாம் திரும்ப கொடுத்துருக்காங்க. கிராமமாக இது நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி டிஎம்சி ஆஃபீஸ்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு இடிக்கிறாங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா டிஎம்சி கிட்டத்தட்ட 15 வருஷம் அந்த அளவுக்கு அராஜகம் பண்ணியிருக்கிறாங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாஜக வேட்பாளர்களுடைய வீட்டுகளில் நுழைஞ்சு, அதாவது இவங்க வேட்பாளர்னு தெரிஞ்சுட்டாலே அவங்க வீட்டில் போய் வெள்ளை புடவையும் பத்தியையும் வச்சுட்டு வந்துடுறது. அதாவது உன்னுடைய உயிர் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்துறது. அது மாதிரி எல்லாம் நிறையா செஞ்சுருக்காங்க. நிறைய அதாவது பெண்களை கற்பழிச்சிருக்காங்க, வேட்பாளர்களுக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்க. அது மாதிரி ஒரு காட்டாட்சியை வந்து சுவேந்து அதிகாரிகள் வந்து அழகாக டீல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு. அவ்வளோ கஷ்டங்கள் வந்து இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் இல்லை. தமிழகத்தில் மெயின் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இந்த போதைப்படி இது 2 மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டா கண்டிப்பாக ஜோசப் விஜய் அவர்கள் அடுத்த முறையுமே நல்ல முறைக்கு ஆட்சிக்கு வரலாம். ஆனால் இங்கே வந்து அதை விட்டு போட்டு இன்னும் ரசிகர்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட தான் பேசணும் நம்மளுடைய முதல்வர் அவர்கள். இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா அங்கே மம்தா பானர்ஜி இருக்கும்போது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு வெள்ளை சேலைகள் நிறையா வச்சுருந்துருக்காங்க. இப்போ போய் அந்த ஆஃபீஸ்களை இடிக்கும்போது கிட்டத்தட்ட 161 இடங்களில் ஆஃபீஸ்களில் நான் சொல்ல டிஎம்சி ஆஃபீஸில் வெள்ளை புடவைகளும் பத்திக்கட்டும் இருந்திருக்கு. இதில் எவ்வளோ பெரிய அராஜகம்! இதை யாராவது செய்ய முடியுமா? அது ஒரு பொம்பளை ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துகிறா. அந்த பொம்பளை வந்து கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் எத்தனை 400க்கும் மேற்பட்ட ஆஃபீஸ்களை இடிச்சிருக்காங்க. அதில் 160க்கும் மேற்பட்ட இடங்களில் வெள்ளை சிலையும் பத்திகளையும் கண்டெடுத்திருக்காங்க. அதே மாதிரி நாட்டு வெடிகுண்டு அது பார்த்தோம்னா நிறைய இடத்துல அதுவும் எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் டிஎம்சி ஆஃபீஸில் எடுத்திருக்கிறாங்க. நிறைய அந்த அதாவது நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கும் ஒரு நபர் எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து வெடிகுண்டு வெடிச்சு அந்தாலும் இறந்துடுறான். அவர் ஒரு இஸ்லாமியன். ஆனால் இது வந்து எப்படி, அதாவது உண்மையிலே வந்து வெடிகுண்டு தான் வெடிச்சிச்சுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இல்லை ஏதாவது துறந்தர் போய் செஞ்சிச்சான்னு நமக்கு தெரியல. இருக்கலாம், செஞ்சாலும் தவறு இல்லை. ஏன்னா நம்முடைய நாட்டை நாசப்படுத்துகிற எந்த நாயாக இருந்தாலும் எந்த பண்ணியாக இருந்தாலும் போட்டு தள்ளுறதுல தவறே இல்லை. இது இயற்கையாகவே நடந்ததுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆண்டவனுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா அவையெல்லாம் உயிரோடு இருந்திருந்தால் மிகவும் கலவரம் ஆயிருக்கும். அந்த நாட்டு வெடிகுண்டுகள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக போகிற பக்கம் தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவானா. அப்படியாப்பட்ட நபர் வந்து ஒருத்தர் இறந்திருக்கான். எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடந்தது இது. இப்போ பார்த்தோம்னா டிஎம்சி ஆஃபீஸ்களில் ஒரு சில இடங்களில் அந்த நாட்டு வெடிகுண்டுகளுமே வந்து கைப்பற்றிருக்காங்க, துப்பாக்கிகள் கைப்பற்றிருக்காங்க. அது மாதிரியான சவால்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. அந்தளவுக்கு வந்து நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் கவனமாகவும் இருக்கிறாங்க. அரசு அதிகாரிகளுமே வந்து அதுக்கு துணை போகலாம். அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். இதில் ஊடுருவக்காரர்கள் பார்த்தோம்னா இப்போ நம்ம திருப்பூர் வரைக்குமே வந்துட்டாங்க. இது அஸ்ஸாம் முதல்வர் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான். அதை வந்து கொஞ்சம் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கும் தமிழக அரசு அது கவனத்தில் எடுத்துக்கிறணும். இன்னைக்கு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து பங்களாதேஷ்க்கு ஒரு நாளைக்கு 10,000, ஒரு நேரத்துக்கு பார்த்தோம்னா 10,000 20,000 கூட்டமாக போய்கிட்டு இருக்காங்க. நம்மளே எதிர்பார்க்கல இவ்வளோ பேர் உள்ளே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவனா போய்கிட்டு இருக்காங்க. சுவேந்து அதிகாரி சொல்லிட்டாரு, நீங்கள் ஒன்று எங்கள் வீட்டுக்கு வந்த மருமக இல்லை, மாப்பிள்ளை இல்லை, உனக்கெல்லாம் சோறு போட்டு உனக்கு வீட்டிலலாம் தங்க வைக்க முடியாது. வீட்டுக்கு மரியாதை கிளம்பிடு, இல்லாட்டி நாங்கள் ஜெயிலில் போட்டுருவோம், ஃபைனும் நீங்கள் கட்ட வேண்டி வந்துடும் அப்படின்னு சொல்லவும் பயந்துக்கிட்டு அவன் நாட்டுக்கு போயிடுறான். அது மாதிரியான சவால்கள் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. மக்கள் இங்கே தமிழ்நாட்டில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு பிள்ளையை வந்து ஒருத்தன் வந்து கெடுத்து கொண்டுறான், அவனுக்கு உடனடியாக பதில் கொடுக்கணும், உடனடியாக வந்து எங்களுக்கு நியாயம் வேணும்ட்டு மக்கள் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ அங்கே பார்த்தோம்னா உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படுது. இதுக்கு முன்னாடி சட்ட விரோதமாக செயல்பட்ட நபர்களை வந்து அரை நிர்வாணமாக நடத்தி ரோட்டில் கூப்பிட்டு போகிறாங்க. அதே மாதிரி பொதுமக்களே பார்த்தோம்னா அடித்து நொறுக்கி அழுறாங்க. ஒவ்வொரு ஆளுகளையுமே வந்து அடித்து நொறுக்கி அழுறாங்க. இப்போ பார்த்தோம்னா அங்கே இருக்கும் பாஜக எம்எல்ஏக்கள், பாஜகவினுடைய அமைச்சர்கள் கூட அந்த அளவுக்கு பாதுகாப்பில் அவங்க சாதாரணமாக நம்மளை மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் டிஎம்சி கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களுக்கு எம்பிக்களுக்கும் தான் அதிகமான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா பொதுமக்கள் அந்த அளவுக்கு வந்து வெறி கொண்டு இருக்கிறாங்க, கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. எவனாவது இப்போ இந்த அபிஷேக் பானர்ஜி அடி வாங்கின மாதிரி யாராவது வெளியே வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளும் தாக்கப்படுவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. நேற்று பார்த்தோம்னா
டிஎம்சியினுடைய எம்எல்ஏக்களின் கூட்டம் நடந்திருக்கு. 80 எம்எல்ஏக்கள்ல 60 பேர் ஆப்சண்ட். அப்ப எப்படி இருக்கும் மம்தா பானர்ஜிக்கு? அவங்க பயத்தினால வரல, வந்தா நம்மளே வந்து வேற மாதிரி நம்மளும் தாக்கப்படுவோம், நம்மளும் வந்து கேவலமாக நடத்தப்படுவோம் அப்படின்ட்டு பயந்துட்டு அவங்க வரவே இல்லை. எங்க இருக்காங்கன்னு எங்களால் தொடர்பு கொள்ள முடியலை அப்படிங்கிறாங்க மம்தா பானர்ஜி. அதே மாதிரி 18 எம்பிக்களை வந்து நாங்கள் தொடர்பு கொள்ள முடியலை அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அவங்க கட்சி மாறுறாங்களா, இல்லாட்டினா வேண்டாம் நம்ம எங்கே இருக்கோம் தெரியாமே இருக்கலாம்னு நினைக்கிறாங்களான்னு இன்னும் அந்த விஷயம் வந்து வெளியே தெரியாமல் இருக்கு. ஆனால் மம்தா பானர்ஜியோட கூட்டத்தில் 60 எம்எல்ஏக்கள் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உறுதியாக வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தன் தப்பு செஞ்சுருக்கான், அவனை பாதுகாக்காதீங்க, போன அரசாங்கம் செஞ்ச தவிர இந்த அரசாங்கத்தில் செய்யாதீங்க அப்படின்னு தான் மக்கள் சொல்கிறாங்க. அங்கே இது வரைக்கும் வந்து வெஸ்ட் பெங்காலில் என்கவுண்டர் ஆரம்பிக்கல. ஆனால் லோக்கல் போலீஸும் மத்திய பாதுகாப்பு படையும் சேர்ந்து அந்த மக்களை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. மத்திய ரிசர்வ் போலீஸ் சொல்கிறத அந்த மக்கள் கேட்குறாங்க, அங்கே இருக்கும் காவல்துறை கேட்டுட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. நிறைய தோட்டங்களில் வயல்கள்லாம் பார்த்தோம்னா மூட்டை மூட்டையாக, அதாவது பூமிக்குள்ளே கவரில் போட்டு 500 ரூபா நோட்டை பதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ பொதுமக்களே போய் அதெல்லாம் காமிச்சு அதை ஃபுல்லாக தோண்டி எடுத்து கவர்மெண்ட்டை கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. அதே மாதிரியான சிக்கல்கள் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழக அரசுக்கு இல்லைன்னு நான் சொல்ல வர்றேன். தேவையான விஷயம் சட்டம் ஒழுங்காக கண்டிப்பாக சரி செய்யணும், உடனடியாக நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறாங்க. அங்கெல்லாம் பார்த்தோம்னா அரை நிர்வாணமாக அது எத்தனை ரவுடிகளை இது வரைக்கும் வந்து கைது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4 பேர் 5 பேர் மிகவும் பிரபலமான ரவுடிகளவா வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. மக்கள் இதை வந்து பாராட்டுறாங்க. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மக்கள். நம்முடைய முதல்வர் வந்து ஊழலை பற்றி அதிகமாக பேசினார். அப்போ இப்போ வந்து 20 நாள் வந்து கண்டிப்பாக ஊழலுக்கு எதிரான ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும், எடுத்தா இன்னுமே வந்து மக்கள் பாராட்டுவாங்க. ஆனால் அங்கே வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம்னா இது வரைக்கும் ஊழல் செய்தவங்களுடைய பட்டியல்களை எடுத்து அதை ஃபுல்லாக வெரிஃபை பண்ண தனியாக ஒரு அதிகாரிகள் குழுவை போட்டு அதை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நிறையா விஷயங்கள் வந்து ஒரே நாளில் ஆட்சி அமைச்ச வெஸ்ட் பெங்காலுக்கும் நம்ம தமிழகத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்களேன். ஆனால் இவர் இன்னும் பார்த்தோம்னா நம்மளுடைய முதல்வர் வந்து இன்னும் ரசிகர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. மக்கள்கிட்ட பேசுங்க, போன கவர்மெண்ட் சரியில்லை, எதுவுமே செய்யலை அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்கள். அப்போ அதற்காக வேண்டியாவது நீங்கள் கண்டிப்பாக வேலை செஞ்சால் ஆகணும். நீங்கள் பேட்டியே கொடுக்க வேணாம், உங்களுடைய வேலையை செயலில் காட்டுங்க, அது போதும். பவர் அதிகாரம் உங்கள் கையில், காவல்துறை உங்கள் கையில், அரசு அதிகாரிகள் உங்கள் கையில். இன்னைக்கு நம்முடைய முதல்வர் நினைச்சா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை, மக்கள் நினைச்ச ஒரு மாற்றத்தை, மக்கள் விரும்பும் ஒரு மாற்றத்தை தமிழக முதலமைச்சர் கொண்டு வரலாம். ஆனால் அதை விட்டுட்டு இன்னும் பழைய டயலாகவே வந்து திரும்ப பேசுறதுனால எந்த ஒரு பயனும் ஏற்பட போறதில்லை. பார்ப்போம், இனியாவது வந்து சுதாரிச்சுக்கிட்டு ஒரு தமிழக முதலமைச்சராக நடக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைப்போம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.